வர இருக்கிற 2026 வருட சட்டசபை தேர்தலில் அதிமுக, தேமுதிக, பாமக, தவேக ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைக்குமா? இதுதான் இப்போது பரபரப்பாக பேசப்படும் ஒரு முக்கிய விஷயமாக இருக்கிறது. மிக பெரும் டிவி சேனல்கள் எல்லாம் தவேகவும் அதிமுகவும் கூட்டணி அமைக்கும் என்று கூறுகின்றன. ஆனால் இதில் கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாத ஒரு விஷயமாகும். நடிகர் விஜய் எதற்காக தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு அரசியல் கட்சியை தொடங்கினார்? வர இருக்கிற 2026 வருட சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று தான் முதல்வராக போவதாகத்தான் அவர் அறிவித்து இந்த அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிறார். அதற்கான வேலைகளைத்தான் அவர் தொடர்ந்து செய்து வருகிறார். அப்படி இருக்கையில் அதிமுகவும் தவேகவும் கூட்டணி அமைத்து வரப்போகிற சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் என்கிற ஒரு கருத்தே முரண்பாடானது, ஏற்றுக்கொள்ள முடியாதது. அவரது தமிழக வெற்றி கழகத்திற்கு யார் வந்து கூட்டணி அமைக்கிறார்களோ அவர்களுடன் மட்டும்தான் கூட்டணி. தவேக எப்போதும் யாருடனும் சென்று கூட்டணி அமைக்காது என்பதுதான் அவர்களது அடிப்படை கருத்தாக இருக்கிறது. குறிப்பாக நடிகர் விஜய் இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஒருபோதும் அவர் அதிமுகவுடன் கூட்டணி என்று எப்போதுமே அவர் அறிவிக்கவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் அதிமுகவோடு தவேக கூட்டணி அமைக்கும் என்று கூறுவது அபத்தமானது, ஏற்றுக்கொள்ள முடியாதது. நடிகர் விஜயகாந்த் அரசியல் கட்சி தொடங்கிய போது அவர் தனியாகத்தான் போட்டியிட்டார். தான் முதல்வராக வர வேண்டும் என்பதற்காகத்தான் நடிகர் விஜயகாந்த் அரசியல் கட்சியை தொடங்கினார். அதன் பிறகு அவர் பல சட்டசபை தேர்தல்களை சந்தித்து அதில் ஒரு கணிசமான இடங்களை மட்டுமே அவரால் பெற முடிந்தது. அதன் பிறகுதான் நடிகர் விஜயகாந்த் அதிமுகவோடு கூட்டணி அமைத்தார். குறிப்பாக ஜெயலலிதாவோடு கூட்டணி அமைத்து ஒரு சில இடங்களை கைப்பற்றினார். அதன் பிறகு அதிமுகவுக்கும் விஜயகாந்துக்கும் மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டு அதனால் பல விளைவுகள் ஏற்பட்டது. விஜயகாந்துக்கும் அது பல்வேறு தனிப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தியது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்படி இருக்கையில் தமிழக வெற்றி கழகத்தை துவக்கி இருக்கும் நடிகர் விஜய் இப்போதே சென்று கூட்டணி அமைத்துக் கொள்வார் என்று கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அப்படியானால் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி அமைக்குமா என்றால் நிச்சயம் பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி அமைக்கும். குறிப்பாக எடப்பாடி தலைமையிலான அதிமுக தமிழக பாரதிய ஜனதா கட்சியோடு தான் கூட்டணி அமைக்கும். அதற்கான வேலைகளைத்தான் அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அதோடு இல்லாமல் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி, இதில் தேமுதிக வந்தாலும் வரலாம், வராவிட்டாலும் பரவாயில்லை என்கிற ஒரு நிலைமைதான் தற்போது இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த மூன்று கட்சிகளும் ஒரு சேர இந்த தேர்தலில் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருக்கிறது. இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கிறது. காரணம், கிட்டத்தட்ட 5 வருடங்களை நெருங்கிவிட்டது திமுக அரசு. இந்த திமுக அரசு மக்களிடம் பல்வேறு எதிர்ப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. கருத்தியல் ரீதியாகவும் பல்வேறு மட்டத்திலும் திமுக பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் இப்போது அதிமுகவிற்கு வெற்றி தரும் ஒரு வாய்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு 1000 ரூபாய் தரும் திட்டத்தை மட்டுமே இவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த 1000 ரூபாய் திட்டம் கூட 3 வருடங்களுக்கு பிறகுதான் துவக்கப்பட்டது. இப்போதுதான் 1 வருடம் ஆகிறது இந்த 1000 ரூபாய் கொடுத்து. மற்ற திட்டங்கள் எதையுமே செயல்படுத்தவில்லை திமுக அரசு. ஆண்கள் பெண்கள் என்கிற பேதமில்லாமல் அனைத்து மாணவர்களுக்கும் லேப்டாப் கொடுத்தது அதிமுக அரசு. அதை நிறுத்திவிட்டது திமுக அரசு. இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் திமுக மீது இருக்கிறது. மக்கள் மத்தியில் திமுகவிற்கு இப்போது ஒரு தாழ்வு நிலையே இருக்கிறது. இந்த தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வாழ்வா சாவா என்கிற ஒரு தேர்தல். அப்படி எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றால்தான் அவர் தொடர்ந்து அதிமுக தலைமையை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அப்படி இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமையிலிருந்து தூக்கி எறியப்படுவார். அதாவது நடிகர் விஜய் தனித்துதான் போட்டியிடுவார். அவர் பின்னால் பல கட்சிகள் செல்லக்கூடும். அதே போன்று அதிமுகவும் ஒரு கூட்டணி அமைக்கும், திமுகவும் ஒரு கூட்டணி அமைக்கும். இங்கே 3 விதமான கூட்டணிகள் அமைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது. திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி,
விஜயின் தமிழக வெற்றி கழகம் தலைமையில் ஒரு கூட்டணி, இப்படி 3 கூட்டணிகள் உருவாவதற்கான சூழ்நிலைதான் இப்போது தமிழகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த 3 கூட்டணிகளும் தான் வரப்போகும் 2026ஆம் வருட சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளும். அதுதான் நிதர்சனமான உண்மை. இதிலிருந்து என்ன தெரிகிறது? நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தனித்துதான் போட்டியிடும், விஜயோடு பலர் கூட்டணி அமைப்பார்கள் என்கிற ஒரு நிலைதான் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை எடுத்திருக்கும் முடிவு. அதிமுக தலைமை எடுத்திருக்கும் முடிவும் தமிழக பாஜகவோடு கூட்டணி அமைப்பதுதான் என்பதே இப்போது உள்ள நிலைமை. திமுகவை பற்றி தெரியும். திமுக ஏற்கனவே ஒரு கூட்டணியை அமைத்து விட்டது. இந்த கூட்டணி வலுவான கூட்டணி என்று கூறி வருகிறது. இப்படி 3 கூட்டணிகள் மோதிக்கொள்ளும் ஒரு நிலைதான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 3 கூட்டணிகளில் உண்மையில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதுதான் இப்போது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவை சித்தார்த் விஷன் சேனலுக்கு தாருங்கள்.